வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஐரோப்பாவோட மிகப்பெரிய இராணுவ சக்திகள்ல ஒன்னான பிரான்ஸ பத்தி தான். அங்க ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்க அமைதி காலத்துல இருந்து ஒரு போர் பொருளாதார முறைக்கு மாறப் போறாங்க. இந்த ஒரு நகர்வு மொத்த கண்டத்தோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதலாம். அப்படி என்னதான் நடக்குது? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 400%. ஆமா, 400%. இந்த ஒரு நம்பர் பிரான்ஸோட ராணுவத்துல எவ்வளோ பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லுது. இது ஏதோ சாதாரண புள்ளி விவரம் கிடையாதுங்க. இது அவங்களோட புது போர் திட்டத்தோட இதயம்னு கூட சொல்லலாம். ஆனா எதை இவ்ளோ அதிகரிக்க போறாங்க? அதுதான் இங்க பெரிய கேள்வி. நாம கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இந்த ஒரே ஒரு வரியில இருக்கு. பிரான்ஸ் ஒரு போர் பொருளாதாரத்திற்கு தயாராகிட்டு இருக்கு. அவங்களோட புது இராணுவ சட்டம் மூலமா நாடு இனி அமைதியா இருக்கிற நிலையில இருந்து ஒரு தீவிரமான போருக்கு தயாராகிற நிலைக்கு போகுதுன்னு அதிகாரப்பூர்வமாவே சொல்லிட்டாங்க. சரி, இப்ப நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த போர் பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தான். இது ஏதோ சம்மா சொல்ற வார்த்தை இல்ல. பிரான்ஸோட எதிர்கால பாதுகாப்பு மொத்தமும் இந்த ஒரு திட்டத்தை நம்பிதான் இருக்கு. அப்போ இந்த போர் பொருளாதாரம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாடு தன்னோட மொத்த பொருளாதார சக்தியையும் ஒருவேளை பெரிய போர் வந்தா அதை சந்திக்கிற மாதிரி தயார் பண்றதுதான். அதாவது ஆயுத உற்பத்தியை பயங்கரமா அதிகப்படுத்துறது, அதுக்குன்னு தனியா பணம் ஒதுக்குறதுன்னு இனிமே எல்லாமே போற மனசுல வச்சுதான் நடக்கும். சரி, திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு? இதுக்கு முக்கிய காரணம் இப்போ உக்ரைன்லயும் மத்திய கிழக்குலயும் நடந்துட்டு இருக்கிற போர்கள் தான். அங்கிருந்து கிடைச்ச பாடம் என்னன்னா, நவீன போர்கள்ல ஆயுதங்கள் நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல தீர்ந்து போகுது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிரான்ஸ் இனிமே ராணுவ வீரர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறதை விட ஆயுதங்களை குவித்து வைக்கிறது தான் புத்திசாலித்தம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஓகே, இந்த புது திட்டத்தால பிரான்ஸோட ஆயுத கடங்கு எப்படி மாறப்போகுது? எந்த ஆயுதங்களுக்கு இப்போ டிமாண்ட் அதிகம்? எதெல்லாம் ஓரங்கட்டப்படுது? வாங்க அந்த டீடைல்ஸை இப்ப பார்க்கலாம். இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நாம ஆரம்பத்துல பேசணுமே, அந்த 400%, அது இந்த காமிகாசி ட்ரோன்களுக்கு தான். அதோட கையிருப்ப 400% அதிகப்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்ல, ஏஏஎம் வழிகாட்டப்பட்ட குண்டுகள் 240%, ஆஸ்டர், மைக்கா மாதிரி முக்கியமான ஏவுகணைகள் 30% அதிகரிக்கப்பட இருக்கு. ஆனா எந்த ஒரு பெரிய முடிவுக்கும் ஒரு விலை கொடுத்தாகணும் இல்லையா? இங்கேயும் அப்படிதான். ஆயுதங்கள் அதிகப்படுத்துறதுக்காக பிரான்ஸ் சில கஷ்டமான முடிவுகளை எடுத்திருக்கு. இனிமே ராணுவ வீரர்களோட எண்ணிக்கையை கூட்ட போறதில்ல. ஜெர்மனி கூட சேர்ந்து பண்ண இருந்த யூரோட்ரோன் திட்டத்தை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, புதுசா ரஃபேல் விமானங்கள் வாங்குறதோ போர்க்கப்பல்கள் கட்டுறதோ இப்போதைக்கு இல்ல. அவங்களோட முழு கவனமும் முழு பணமும் இப்போ ஆயுதங்கள் மேலதான். சரி, ஆயுதங்களை வாங்குறது, குவிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இந்த முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அரசியல் தத்துவம் இருக்கு. சொல்லப்போனா இதுதான் பிரான்ஸோட வெளியுறவு கொள்கையோட அஸ்திவாரமே. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். மூலோபோராய தன்னாட்சி அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா, பாதுகாப்பு விஷயத்துல அமெரிக்கா மாதிரி வெளிநாடுகளை நம்பி இருக்கிறத குறைச்சுக்கணும், எங்க முடிவுகளை நாங்களே எடுப்போம், அதுதான் இதோட அர்த்தம். ஜனாதிபதி மேக்ரோனோட இந்த வார்த்தைகளை கேட்டாலே அவங்க நோக்கம் என்னன்னு தெளிவா புரியும். 2 பெரிய வல்லரசுகளுக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. இங்க அவர் சொல்ற அந்த 2 சக்திகள் அமெரிக்காவும் சீனாவும் தான். இதுதான் அவங்க தன்னாட்சியை தேடுறதுக்கான முக்கிய காரணம். குறிப்பா அமெரிக்க ஆயுதங்களை நம்பி இருக்கிறதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவோட அரசியல் சூழலை கணிக்க முடியாததுன்னு மேக்ரோன் பார்க்கறாரு. அதே சமயம் உலகளவுல வளர்ந்து வர்ற சீனாவையும் சார்ந்திருக்க அவங்க விரும்பல. பிரான்ஸ் எடுக்கிற இந்த முடிவுகள்லாம் அவங்க நாட்டுக்குள்ள மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தாது, இது ஐரோப்பா, ஏன் உலக அரசியல்லையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, மத்த நாடுகள், குறிப்பா ரஷ்யா இந்த விஷயத்தை எப்படி பாக்குது? நிச்சயமா இந்த திட்டங்களுக்கு பின்னாடி பெரிய அளவுல பணம் முதலீடு செய்யப்படுது. பாருங்க, 2027ல 63.3 பில்லியன் யூரோவா இருக்கிற பாதுகாப்பு செலவு 2030க்குள்ள 76.3 பில்லியன் யூரோவா உயல போகுது. இது எவ்வளோ பெரிய நிதி அர்ப்பணிப்புன்னு யோசிச்சு பாருங்க. சரி, ரஷ்யா இதை எப்படி பாக்குது? ரஷ்யா வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் சொல்றத கேளுங்க. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு எதிரா போருக்கு ரொம்ப தீவிரமா தயாராக்கிட்டு இருக்கு, அது அவங்க மறைக்க கூட முயற்சி பண்ணல அப்படின்னு வெளிப்படையாவே குற்றம் சாட்டுறாவு. ஆனா அதே சமயம் ரஷ்யா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. நேட்டோ நாடுகள் மேல நாங்க தாக்குதல் நடத்த போறோம்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனம், தேவையில்லாம பயத்தை கிளப்புறாங்கன்னு சொல்றாங்க. அதனால நாம 2 தரப்பு வாதத்தையும் இங்கே கணக்கில் எடுத்துக்கணும். இவ்வளவு விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி வருது. பிரான்ஸ் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த தனி வழி ஐரோப்பாவோட எதிர்காலத்தை எப்படி மாத்தி அமைக்க போகுது? சரி, நாம இவ்வளவு நேரம் பேசுனதுலேருந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, 1, பிரான்ஸ் ஒரு போர் பொருளாதார நிலைக்கு போகுது. 2, அவங்களோட கவனம்
ராணுவ வீரர்களை விட ட்ரோன்ஸ், ஆயுதங்கள் மேல தான் அதிகமா இருக்கு. 3 அமெரிக்காவை நம்பி இருக்கிறத குறைச்சு மூலஜாவை தன்னாட்சி அடையிறது தான் அவங்க இலக்கு. கடைசியா 4 இதெல்லாம் உலக அளவுல பதட்டமான சூழல் நிலவர நேரத்துல நடந்துட்டு இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறோம். ஐரோப்பாவோட ஒரு முக்கிய ராணுவ சக்தி இப்படி தனியா ஒரு பாதையில போகும்போது அதனால தற்சார்பு கொண்ட ஒரு ஐரோப்பா உருவாகுமா? ஒருவேளை அப்படி உருவானா அந்த ஐரோப்பா இப்போ இருக்கிறத விட நிலையானதா இருக்குமா? இல்ல இது புது புது மோதல்களுக்கு வழிவகுக்குமா? யோசிச்சு பாருங்க.